ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் நம்முடைய மனம் முழுவதும் ஆண்டவர் மேலே அவரை பார்த்துக் கொள்வார், அவரை நடத்துவார், எல்லாமே அவர்தான் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நாம் வைப்போம் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரதிபலன் பூரண சமாதானம். எங்கு பார்த்தால் ஒரு சமாதான குறைவு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சமாதான பிரபுவா இந்த பூமியிலே உதித்திருக்கிறார், அனுப்பப்பட்டிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டுமாம். தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலும் கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபன் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். ராஜாவின் கட்டளை அந்த ஒரு பொற்சொலையை வணங்க வேண்டுமானால் ஆண்டவரை உறுதியாய் பற்றிருக்கிறபடினால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, மாறாக அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதை போட்டு விடுவோம் என்று சொல்லும் பொழுதும் இவர்கள் கவலைப்படவே இல்லை. அவருடைய மனம் தத்தளிக்கவில்லை, போராடவில்லை, பயப்படவில்லை, பயந்து நடுங்கவும் இல்லை. சாதாரணமாக தைரியமாக இருந்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று மறு உத்தரவு கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு முன்பாக இல்லை. ஆனாலும் மனதில் ஒரு தத்தளிப்பு, ஒரு நிம்மதி இல்லாமல் வேதனையோடு வாழ்கிற கூட்டம் தான் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனது நமக்கு வேண்டும். நம்முடைய மனம் இன்னைக்கு தத்தளிக்கிறது, புலம்புவதற்கு அல்லது வேதனைப்படுவதற்கு காரணமே உலகத்தின் காரியங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை இன்று தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். தத்தளிக்கிற மனம் ஆண்டவரை பற்றி கொள்ளதாய் மாறும்படியாக இந்த நாளிலே நாம் அதற்கான பிரயாசங்களை எடுத்தால் நலமாக இருக்கும். ஒரு முறை 2 வாலிபர்கள் ஒரு விமானத்தை கடத்தி விட்டார்களாம். கடத்தி அது இறங்க வேண்டிய இடத்துல இறங்காமல் வேறொரு இடத்துல வேறொரு பகுதியிலே இறக்கி உடனே அந்த விமானியை சுட்டு கொண்டு விட்டார்கள். எல்லா விமானத்திலே பயணம் செய்த எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குமோ, யாரை சுட போகிறார்களோ தெரியவில்லை என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அருமையான தாயினுடைய அந்த மடியில உட்கார்ந்து ஒரு குழந்தை விளையாடி கொண்டே இருந்ததாம். நல்லா பால் குடித்து அந்த நேரத்தில் பசியாற்றப்பட்ட அந்த சிறு குழந்தை அந்த தாயை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு பாட்டுக்கு சிரித்து விளையாடிக்கொண்டு, எந்த பயமும் அந்த குழந்தையின் முகத்தில் இல்லையாம், எந்த ஒரு பதட்டமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறதே, கடத்தப்பட்டிருக்கிறோமே, இந்த மாதிரி விமானி சுடப்பட்டிருக்கிறாரே, அடுத்து என்ன நடக்குமோன்னு தாய் பயப்பட்டார்கள். அருகில் இருக்க பயப்படாமல் அந்த குழந்தைக்கு எதை குறித்தும் பயம் கிடையாது. ஏனென்றால் அதை குறித்து அறியக்கூடிய அறிவும் கிடையாது. முழுவதுமா தாயை சார்ந்திருந்தது, தாயின் மடியில இருந்து விளையாடி கொண்டிருந்தது. இன்னைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். நமக்கு நிறைவான சமாதானம் நமக்குள் இருக்கும். எதுவுமே இந்த உலகத்தின் காரியங்கள் நிரந்தரம் கிடையாது. இருக்கும் பொழுதும் சமாதானத்தை கொடுப்பார். இந்த உலக ஓட்டம் முடியும் பொழுதும் சமாதான பிரபோடு கூட என்றென்றும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாம். நம்முடைய மன நிலைமை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா? உறுதியாய் ஆண்டவரை பிடித்திருக்கிறதா? இல்லை உலகத்தின் காரியங்களை பிடித்திருக்கிறதா? ஆண்டவரை பிடித்திருக்குமானால் பூரண சமாதானம் உண்டு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த பூமியில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இழப்புகளை சந்திக்கிறோம், போராட்டங்களின் பாதையில் கடந்து போகிறோம். இங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள், பலவீனங்கள், சமாதான குறைவு, நோய்கள், இன்னும் எவ்வளவோ தாக்கங்களை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை தத்தளிப்போடு, வேதனையோடு, மன பாரத்தோடு, மன மடிவோடு, ஏதோ ஒரு வெறுமை, வாழ்க்கையில நிம்மதியே சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் இருப்பார்கள் சொன்னால் இந்த நாளிலிருந்து உம்மை பற்றி கொள்ள, உறுதியாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உண்டாகட்டும், மனம் உண்டாகட்டும், வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை கேட்போம். கர்த்தர் அதை கொடுப்பார். சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளும். அது பூர்ண சமாதானமாக இருக்கும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.